பகவத்கீதை அந்த தலையங்கத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கிறாங்க, விபூதி யோகம். அதுல இப்ப நம்ம 19வது ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஸ்லோகா அது உங்களை எல்லாருக்கும் பழைய ஆளுங்களுக்கு என்னன்றது தெரியும். அப்படி ஒரு கால் மறந்து போனா கூட மறக்கக்கூடாதுன்றதுனால இங்க எழுதி வச்சிருக்கிறார். அது என்னன்னு பாருங்களா. அந்ததே கதைஷ்யாமி திவ்யா ஹேத்ம விபூதியா பிரகாந்தியதா. புதுசா வந்துருக்கிறவங்க ஒரு அட்டவணை. பிரகாந்தியதா குரு சேஷ்டா நாஸ்தியந்தோ விஸ்தரஸ்யாமி அப்படிங்கிறதா அந்த ஸ்லோகம், அதாவது பாட்டு. அதுக்கு எதிரடியில உங்களுக்கு அர்த்தம் கொடுத்திருக்காங்க. அந்த அர்த்தத்தை உங்களுக்கு படிச்சா தெரியும். 13 பதங்கள் வரும். 13 பதம் சின்ன சின்ன சொல்ல. ஒவ்வொரு எண்ணுக்கு நேரா ஒவ்வொரு அர்த்தத்தை கொண்டிருக்கிறார். ஸ்ரீ பகவான் சொன்னார், குருகுலத்தில் சிறந்தவனே, என்னுடைய விபூதிகள் தெய்வீகத்தன்மை. தெய்வீகத்தன்மைக்கு விபூதின்னு பேர். தெய்வீகமானவைதான். இப்பொழுது உனக்கு அவற்றில் முக்கியமானவற்றை கூறுகிறேன். மட்டும் சொல்ல முடியாது. ஏனெனில் என்னுடைய விரிவுக்கு முடிவில்லை. இதுதான் அதனோட. இது ஏற்கனவே நம்ம கிட்டத்தட்ட 2000 இதே சொல்லி இருக்கிறோம். நீங்களும் பாவம் கேட்டு முடிஞ்ச பாடு. இந்த ஸ்லோகத்தை நம்ம யாருக்கிட்டையாவது கொடுத்து இத படிங்க, உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும்னு சொன்னோம்னே பகவத்கீதையா இது. இந்த பகவத்கீதை படிச்சா என்னென்னமோ வந்துருமான ஒன்னும் வர கஷ்டம் வந்துடும். அது ஒரு 60 வயசுக்கு மேல படிக்கணும். எதை படிச்சாலும் எந்த வயசுல படிக்கணும்? சின்ன வயசுல. எதை படிச்சாலும், நல்லதே படிச்சாலும் கெட்டதே படிச்சாலும் எந்த வயசுல படிக்கலாம்? கெட்டது செய்யறதுக்கு கூட ஒரு புத்தி ஒண்ணும் இல்ல. நல்லது செய்யறதுக்கு புத்தி தேவையில்லை. பார்த்தாவே நல்லது பண்ணலாம். கெட்டதை பண்றதுக்கு பிளான் பண்ணணும். யாரை எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், யாரை எப்படி பண்ணா எப்படி வரும். நமக்கு முன்ன யார் இருக்கிறது பண்ணி வச்சிருக்கிறது? பிளானிங் கமிஷன் அட் இந்தியன் கவர்மெண்ட் எங்க இருக்குது? இது தெரியுமா? செத்து போன உடனே மண்டை ஓட்டுல பாத்தீங்கன்னா 2 லைன் தான் இருக்கும். எல்லாருக்கும் இப்படி ஒரு கோடு போகும், இப்படி ஒரு கோடு. அது நமக்கு எவ்வளவு படிச்சிருக்கோம். அதை படிக்க தெரியுமா? நமக்கு படிக்க தெரியுமா? 2 கோடு தான் போவோம். கிறுக்கி வச்ச மாதிரி இந்த போற மாதிரி. அதை படிக்கிறதுக்கு 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் பிரம்மா எழுதுனது. அவருக்கே தான் எழுதணும் தெரியாது. அவர் ஒரு நாள் எடுத்து படிச்சாராம், இந்த மண்டவோடு சொர்க்கம் வரும். இது மண்டவோடு எங்க இருக்கான்? இங்க எப்படி கை காட்டுன? சுடுகாட்டுல தான் மண்டவோடு. யாராவது மண்டவோட வச்சு வீட்டுல கும்பிடுறீங்களா? அப்பா மண்டவோட, அம்மா மண்டவோட. அப்பா அம்மாவோட வளர்த்திருப்பாங்க, அன்பா பால் கொடுத்திருப்பாங்க, வகை வகையா ஊட்டி இருப்பாங்க. அப்பா செத்து போனோம்னா, அப்பனே இந்த மாதிரி போயிட்டே கண்ணா நேரம் தாங்க முடியல, இது எங்க அப்பாவோட மண்டவோடுன்னு யாராவது கும்பிடுறோமா? அப்படி ஒரு கால் நம்ம அப்பா மண்டவோட வச்சு கும்பிட்டா அம்மா விடுமா? சரி, அம்மாவையும் நம்ம சாப்பிட்டுருக்கோம்னு இருப்போம். அம்மாவோட மண்டவோட நம்ம வச்சு கும்பிடுறோம். எத்தனை நாளைக்கு முடியும்?
யார் யார் மண்டபோடு வச்சு கும்பிடுறீங்க? ஆனா மண்டபோட திரியிறோம் இல்லையா? அதுக்கு ஒரு எழுத்து இருக்கு, அதுக்கு பாஷை எல்லாம் கிடையாது. அதை படிச்சாராம் ஒரு நாள். நாரதர் எல்லா இடத்துக்கும் போவோம். ஒரு நாள் சுடுகாடுக்கு போவார். நம்ம எப்பவுமே சுடுகாடுக்கு போவோம். இந்த மாதிரி ஆசை எல்லாம் வருதா? மனுஷனுக்கு வருமா? இந்த மாதிரி ஆன்மீக தத்துவம் எல்லாம் நமக்கு தெரியாதையே நடக்கிற விஷயம். அது ஆன்மீக தத்துவ விஷயம்லாம் நமக்கு தெரியாத நடக்கும். அந்த ஆன்மீக தத்துவத்துல சில பலன்கள் நமக்கு வரும். சில பலன்கள் வர்ற போது என்ன ஆகும் கேட்டா, அந்த பலன்கள்ல மனம் நின்று ஆன்மீகத்தை எப்பவுமே ஆன்மீகம் நினைச்சுட்டே இந்த சம்சாரமா இருக்குமா? எப்பவுமே ஆன்மீகம் நினைச்சுட்டே இருக்கோம். சம்சாரம் என்ன சொன்னோம்? கம்முன்னு ஒண்ணும் பண்ணாது, வேற ஒருத்தரோட போயிடாது. ஏன்னா அவர் கம்முன்னு உட்காந்துன்னு இருக்கிறாரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியல, சரியா வராது. ஆன்மீகம் பலனோட வந்தா தான் மனுஷன் ஒத்துப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பலனை வாங்கிட்டு அதனால நமக்கு எங்க போக ஆசை வரல. உடனே நீங்க கேட்பீங்க, சாமி நீங்க சுடுகாடுக்கு போக ஆசைப்படுறீங்களா? சத்தியமா ஆசைப்படுறேன். இப்ப போயிட்டு வந்தேன், கேஸுக்கோசரம் 3 நாளைக்கு முன்ன போயிட்டு வந்தேன். இன்னைக்கு அது சுடுகாடுக்கு போயிடும் அநேகமா. அதுக்கு டைம் முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள்ல போயிடும், கொஞ்ச நாள்ல போகட்டும். அடுத்தவனோட துக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது ஆன்மீகம் தான். இப்ப இதுல எடுத்து பார்த்தா ஸ்ரீ பகவான் சொன்னார், குருகுலத்தில் சிறந்தவனே என்னுடைய பூதிகள் தெய்வீகமானவைதான், இப்போது உனக்கு அவற்றில் முக்கியமானவற்றை கூறுகிறேன், ஏனெனில் என்னுடைய விரிவுக்கு முடிவில்லை. இது படிச்சா ஆன்மீகம் நடக்குமா? படல. இதுல ஏதாவது பலன் இருக்குதா? தெரியாது. இது படிச்சா கல்யாணம் நடக்குமா? அது எப்படி நடக்கும்? கல்யாணம்ங்கிற ஒரு வார்த்தை வரல. இது படிச்சா வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்கும்னு ஒரு வார்த்தை வரல. இது படிச்சா குழந்தை பிறக்குமா? குழந்தை பிறக்கும்னு ஒரு வார்த்தை வரல. எங்கேயாவது இருக்குதா? இது படிச்சா நான் ஃபாரினுக்கு போவேன்னு எங்கேயாவது இருக்குதா? யார் யார் ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆகுறீங்க? ஃபாரின் மணி உங்களுக்கு வரணும்னு யார் யார் விரும்புறீங்க? நிறைய. இந்த மாதிரி எல்லாம் பார்க்க கூடாது. முடிஞ்சா நம்ம கையை தூக்கணும், முடியலன்னா கம்மன் இருக்கணும். பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் இருக்கு. இந்த மணி வச்சு என்ன பண்ணுவீங்க? அது உங்களுக்கு வர்றதுக்குள்ள செல்லாத போடும். இவ்வளவு ஆசை. இப்ப இது எப்ப டிசைட் பண்ணி எழுதுனாங்க? இந்த துரோகத்தை எப்ப எழுதுனாங்க? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதிச்சான். இப்ப எழுதுறது இல்லை. இப்ப நம்ம வாழ்க்கையில அஞ்சனா ஒரே ஒரு நல்ல வார்த்தை பேசுதுன்னா பொங்கலோ பொங்கல். மற்ற எதுவுமே அதுக்கு வாழ்க்கையில நல்லதே தெரியும். யாரை எப்படி கவுக்கிறது, எந்த இடத்துல குழப்பம் பண்றது, எப்படி போய் நம்ம அழுது தகராறு பண்றது, யாரை எந்த யூனிட்ல இருந்து எடுக்கிறது, யாரை எந்த யூனிட்ல போடுறது, அது இல்ல ஒற்றப்படைய வச்சுக்கிறது. என்னென்ன மெசேஜ் வந்து சொல்றதுக்கு ஒரு ஆளை வச்சுருக்குது. நீங்க என்ன இருக்கிற யார் யாரையோ வச்சு பாக்குற, என்ன பிரயோஜனம்? ஆச்சா விட்டுட்டியா? அப்ப வச்சுட்டு உண்மை. அப்புறம் இவங்க ஒருத்தருக்கு ஒற்றப்படியா இருக்கிறாங்க, அவங்க இன்னொரு இடத்துல ஒற்றப்படியா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒற்றப்படையெல்லாம் பண்ற ஒரே வேலை தான் தெரியாது, வேற ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு என்னமோ தெரியாத உங்களுக்கு நினைச்சு அவங்க புரிஞ்சுருங்க. அது போக இது படிச்சா வருமானா கட்டாயமா வரும். இது எப்ப எழுதுன்னு ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்கலாமா? பாருங்க, 4 யுகம் இருக்குது உங்களுக்கு தெரியும். கிருத்தாயுகம்னு ஒரு, திருத்தாயுகம்னு ஒண்ணு, துவாபர யுகம்னு ஒண்ணு,
கலியுகம் 43,20,000 வருஷம் கலியுகம். அதை டபுள் ஆக்குங்க. அது அதுக்கு முன் யுகம். அதோட இன்னொரு மடங்கை கூட்டுங்க, அது துவாபர யுகம். அதோட அந்த கலியுகத்தை இன்னொரு மடங்கு கூட்டுங்க, கிருத்தாயுகம். கலியுகத்தை 4 போட்டா கிருத்தாயுகம். இது மொத்தத்தையும் பாத்தீங்கன்னா 43,20,000 வருஷம், 20,000 வருஷம். 4 சதுர்யுகத்தை ஒன்னா சேர்த்தா கால அளவு 43,20,000 வருஷம். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தோம். இப்ப இந்த கேலண்டர் படி நம்ம வாழ்ந்துக்கிறது 365 நாள் கொண்டது. அதில் நடுவில் லீஃப் இயர்னு ஒன்று வரும், ஒரு வருஷம் நமக்கு இல்லையா? இப்ப நம்ம 365 நாள் வாழ்ந்துக்கோம். நீங்க இதாங்கன்னா நான் பிறக்கும் போது சென்னை பட்டணமே இல்லை, எனக்கு தெரியாது. நான் அந்த காலத்து நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், நகரே ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். 365 நாள் கொண்ட ஒரு வருஷத்தை நம்ம வாழணும். இது தேவர்களுக்கு ஒரு நாள். இப்ப எனக்கு 57 வயசு ஆகுது. நான் எத்தனை நாளா இருக்கிறேன்? 57 நாளா தான் இருக்கேன். அவங்க வயசு எதுவோ அது நாள். ஆனா யுகம் எவ்வளவு? 43,20,000 வருஷம். இந்த 43,20,000 வருஷம் ஒரு முறை சுத்தி, 2 முறை சுத்தி, 1000 முறை சுத்தி வந்தா 43 லட்சம் ஒரு முறை, 43,20,000 ஒரு முறை, 43,20,000 3 முறை. இந்த மாதிரி 1000 முறை சுத்தி வந்தா பிரம்மாவுக்கு ஒரு இரவு எவ்வளவு? இந்த மாதிரி 2 முறை சுத்தி வந்தா எவ்வளவு ஆச்சு? ஒரு நாள், ஒரு பகல், ஒரு இரவு, ஒரு நாள். அதுக்கு நம்ம என்ன நினைச்சுக்கலாம்? 57 வயசு கல்யாணம் போய் அபிராமி அந்தாஜி பர்ச்சேஸ் பண்ணின்னு வருவான். எங்க போய்? திருக்கடையூர்ல போய். இந்த மாதிரி 1,00,000 முறை சுத்தணும் விஷ்ணுக்கு. யார் கால அளவுல? பிரம்மத்தோட கால அளவுல 1,00,000 முறை வாங்க. ஒரு 10,000 முறை வைக்க எவ்வளாச்சு? அதுக்கு முன்ன தீர்மானம் இது தீர்மானம். அப்பேற்பட்ட விஷயத்த நமக்கு சொல்ல. அது என்ன சொல்றாருன்னா, என்னுடைய விரிவுக்கு முடிவில்லை, முடிவே கிடையாது. இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகம் வரும். ஆன்மீகம் வர்றது இல்லாத சேவ மரப்பான்மை வரும். சேவ மரப்பான்மை வராத அதுல சன்னியாசம் வரும். ஏன் சேவ மரப்பான்மை வரணும்னா, நிறைய சேவை பண்ணிட்டே இருந்தாதான் கர்மான்றது தான் சேவை. சேவை பண்ண 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 மனசு தெரியும். இப்ப சேவை பண்றதுலாம் பிரச்சனை என்னது? நீ அது பண்ணிட்டியா, அடுத்தது நான் அதை பண்ண உன்னை விட மாட்டேன், நீயும் பண்ணக்கூடாது நானும் பண்ணக்கூடாது, தடை பண்ணுவேன். ஏன் தடை பண்றோம்? அந்த சேவைக்குள்ள சன்னியாசம் இதுக்குள்ள இல்ல. சன்னியாசம் என்ன பண்ண? சேவைக்குள்ள என்ன இல்ல? சன்னியாசம் எப்ப வரும்னா, முதல்ல தெய்வத்துக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்க பழகினால் என்ன வரும்? தெய்வத்துக்கு சேவை பண்ணிட்டே இருந்தா சன்னியாசம். இந்த சன்னியாசம் வந்துட்டாங்கன்னா எல்லா வேலையும். இப்ப இதுல அந்த மாதிரி ஏதாவது ஒரு வரி இருக்குதானா? இல்லை. இந்த சேவை வர்றதுக்கு முன்னே இறைவனோட காட்சி கிடைக்கும். இறைவன் காட்சி ரொம்ப கடுத்த உடனே மனம் தெளிய ஆரம்பிக்கும். பக்தி பலன் கருதி வர்றது பக்தி. சேவைக்கு பின்னால வர்ற பக்தி இறை காட்சியிலும்
சாத்தியப்படுவோம்னா சாத்தியப்படும். இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லிட்டே வந்தா இது சாத்தியப்படும். நடக்கணும்னா கட்டாயமா நடக்கும். இது யார் வேணாலும் செய்யலாம், யார் வேணாலும் இந்த ஸ்லோகத்தை வாசிக்கணும். போன வாரத்து நிலைப்படி இந்த வெண்ணை திருடு போகும். வெண்ணை திருடிடுறார் கண்ணன். திருட்ட கண்டுபிடிக்கிறான் யாரு? அந்த வெண்ணைக்கு உண்டான வீட்டுக்காரன். நம்ம ஒரு பொருள் திருட்டு போவதை விடுவோமா? ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு நாள் கண்டுபிடிச்சிடுறாங்க. வெண்ணையை திருநது யார்? கண்ணன். நல்ல தெரியும். நாளைக்கு கையும் கடவுமா பிடிக்கணும். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றாங்க. திருடம் நம்ம டைமுக்கு வருவானா? நம்ம டைமுக்கு அவனே வந்தா யார் திருடன் ஆயிடுது? நம்ம திருடன் ஆயிடுவோம். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த டைமுக்கு பெருமாள் இந்த டைம் குடிச்ச உடனே அந்த குழந்தைய 4 சாத்து அடி பயங்கரமான அடி அடிச்சு அந்த குழந்தைய அப்படியே இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு வேகமா விறுவிறு கோவம் வந்துட்டா நம்ம என்ன பண்றோம்னு தெரியாது. லேடிஸ் கோவம் தான் சமயத்துல ஒரு சாத்து வீட்டுக்காரையும் சாத்திட்டு வரும். பஞ்சாயத்து நடக்கும்போது பஞ்சாயத்துல சரியா வராது. நீங்க சும்மா இருக்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, பட்டுன்னு அவனுக்கு அது கூட தெரியாது. மாமியார் தான் என்னடா நீ சம்சாரத்தை வச்சிருக்க, பஞ்சாயத்து 4 பேர் இருக்கிறது சம்சாரம் அடிக்குது. இல்லம்மா அதெல்லாம் அடிக்காது மாதிரி சும்மா தட்டி இருக்கும். இது இவனை சாட்சியே இருப்பான், இவனுக்கு தெரியாது. ஏன்னா அது வீட்டுல வாங்கி வாங்கி பழக்கம். சபைக்கு வந்தா கூட தெரியும். என்னாச்சு நீ என்ன நீங்க அவங்க சொல்றதே கேக்குறீங்க. தட்டினாங்க எப்படி தட்டினாங்க? பட்டுன்னு இது அடி இல்லையா? இது அடி இல்லையா? ஆசை நேரா தப்ப தப்ப தப்பன்னு போச்சு. இடுப்புல இருந்து எடுத்துட்டு போச்சு. இன்னைக்கு என்ன பண்றது? அடி பிரசாத், நீ எங்க இருக்கிற? கையும் கடவுமா அவன் பையனை புஷ்ணம் வந்துட்டான். வெளியிட்டே இருக்கும்போது அந்த அம்மா நகையெல்லாம் போட்டு வேற. ஆமா, இது நம்ம அப்ப யார தூக்கணுமா? யாரு பாக்குறது? அப்ப நம்மளும் ஒரு கண்ணனை புஷ்ணம் சொல்லணும்ல. நீ சொல்றடி பையனுக்கோ பாரு, என் பையன் எங்க இருக்கிறான்? இங்கதான் இருக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நான் குளிப்பாட்டினேன் காலையில. ரொம்ப அமகலம் பண்ணி குளிச்சான். குளிச்சுட்டு அலங்காரெல்லாம் பண்ணி நகையெல்லாம் போட்டு மயில் வைக்கிற இடத்துல வச்சுட்டேன். வந்துட்டேன். இப்ப இந்த கண்ணனுக்கு கொஞ்சம் திருஷ்டி இருக்கும், பொட்டு வைக்கிறான் அப்படின்னு கூப்பிடுறான். யாரு இருக்கு? வருமா வராத? இந்த பையனை இறக்கணும். இந்த பையன் அவங்க வீட்டுக்கார மாதிரி இருக்கு. இப்ப இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்தா பொம்மநாட்டிக்கு சந்தோஷமா இருக்குமா, கோவம் வருமா? இன்னும் கோவம் இருக்கு. நாளைக்கு பாத்துக்கிறோம். அதாவது என்னுடைய விரிவுக்கு முடியவில்லை. அதுக்கு சான்ஸ்கிரிட்ல மே விஸ்தரஸ்ய அந்த நாசம். எப்படி இருந்தாலும் நீ 11-12 பதிக்கணும். நாளைக்கு மறுபடியும் வருவதில்ல. நாளைக்கு மறுபடியும் போற எங்க அதே வீட்டுக்கு போறாரு. அதே வீட்டுக்கு திருட போறாரு. வாசல்ல இருந்து குழந்தை வருது. நம்ம பார்க்கணும். வந்த இன்னைக்கு ஒண்ணு திருட போறது இல்ல. இன்னைக்கு நீ அவ்வளவுதான் என் கையில மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது சாதாரணமா குழந்தை அக்னி ஜுவாலியா மாறிடுது. இது அந்த அக்னி ஜுவாலியோட அதே வெண்ணெயில கைய விட்டு அதே வெண்ணெய சாப்பிட்டு குடியணும் போது கீழே போட்டு வச்சுட்டு அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து அந்த அம்மா முகத்துல தடவிட்டு குழந்தை போடும். அந்த அம்மா முகத்துல இந்த கடவுள் வாங்கினோடனே ஒரு ஆனந்தமான பரிசு இருக்கு. இந்த மாதிரி கைவண்ணத்தை நம்ம பார்க்கவே இல்லை. நம்ம எவ்வளவோ வெண்ணெய் நம்ம வீட்டை தயார் பண்ணலாம். ஆனா இந்த வெண்ணெய் கொஞ்சோண்டு வாயில எவ்வளவு ருசியா இருக்குது. இது எப்படி சாத்தியப்படும்? கண்ணன் காட்சி கொடுத்துட்டானா? காட்சி வாங்கியாச்சு. இந்த குழந்தை வரும்போது எப்படி வந்தது?
சாதாரண கண்ணன் மாதிரி உள்ள நோடி எப்படி ஆயிடுச்சு, நெருப்பு வந்தா மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஜுவாலை தான் வந்து வெண்ணெய் திருடுது. அப்படி வெண்ணெய் திருடுற போது வெண்ணெய் உருகுமா உருகாதா? அப்ப ஏன் வெண்ணெய் உருகல அப்படின்னு ஒரு கேள்வி வந்த உடனே தரிசனம் படிச்சிருக்காங்க. எப்பவுமே ஏன்னு ஒரு கேள்வி கேட்கும். அப்படி கேட்டாதான் பதில் வரும். இது யார் சொல்றது? ஏன் என்று ஒரு கேள்வி கேட்டா என்ன வரும்? அதுக்கு பதில் வரும். ஏன்? இது நான் கேட்கலைங்க, ரமணர் சொல்ற. நமக்கு அவருக்கு விசாரமா தெரியும். அவருக்கு வேற ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஏன் என்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை அந்த வரி வந்திருக்கு அவங்களுக்கு. பகவத்கீதையில கொண்டு ஏதோ விட்டா இருப்பாங்க. அப்ப கேள்வி பிறந்த உடனே எப்ப பொழுது முடியும், எப்ப இந்த குழந்தையை போய் பார்க்கணும். இதுக்கு முன்ன மனசுல என்ன இருந்தது? குழந்தை எப்ப வரும், எப்ப வெண்ண திருடம், எப்படி பிடிக்கிறது, இது எப்படி கையங்கடமா பிடிச்சு ஊருக்கே சொல்லுது. இது வரைக்கும் முதல் எதிரி அந்த அம்மாவுக்கு யாரு? யார் அந்த அம்மாவுக்கு முதல் எதிரி? கண்ணம்மா முதல் எதிரி. அந்த அம்மாவுக்கு ஆன்மீக சக்தியை கொடுக்க வர்றது யாரு? எதிரி தான். அந்த அம்மாவுக்கு முதல் எதிரி யாரு? என்னத்துக்கு எதிரி? ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கணும். ஏன் அவர் வந்து அந்த மாதிரி வண்டியை திருடுறாரு? அவருக்கு குறிப்பா அந்த புல்லாங்கோடு எடுத்து ஒரு அசைக்கா என்ன ஆவான்? வண்ணி ஆயிடும். அவர் ஏன் அந்த வண்ணியை போய் திருடி துண்ணணும்? அவங்க கிருஷ்ணான்னு சொல்லும் போது அக்னி ஜுவாலி, அரங்கான்னு சொல்ற போது அக்னி ஜுவாலி. அவங்க ஒவ்வொரு பேரா சொல்லி கண்ணனை கூப்பிடுறாங்க. அக்னி ஜுவால தாங்க முடியாது, வயிற்றுக்குள்ள இது ஒரு பாசனத்தை சொல்லியிருப்பாங்க. 30 பாசனத்துல ஒரு பாசத்துல வரும். நீங்க படிச்சிருக்கீங்க, படிச்சவங்களும் மறந்துட்டீங்க, எழுதினவரும் மறந்துட்டாங்க. அந்த அக்னி ஜுவாலியை தாங்க முடியலன்றதுனால அதுக்கு உடனே அந்த ஹீட்டை கம்மி பண்ணணும்னா என்ன சாப்பிடணும்? ஆமா, இப்ப மாதிரி அந்த காலத்துல வந்து ஒரு எண்ணெயில 2 ஸ்டாப் போட்டு அசிங்கமா பிடிக்கிறது இல்லை. பாருங்க, பாத்தீங்களா? ஐஸ்கிரீம் கூட இப்ப ஐஸ்கிரீம் அப்ப இருந்ததா? இப்ப ஃப்ரிட்ஜே இல்லை. கண்டவங்க ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க. ஹலோ, மாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சா? இங்க பேச ஆரம்பிச்சோம்னா ராணிப்பேட்டை வரைக்கும் அதே இது. மாடு கண்ணு போடுது எத்தனை என் பக்கத்துல. இந்த மாதிரி இந்த வெண்ணையை சாப்பிடுறது எதுக்கு? யாரிடத்தில் இருந்த பக்தி? கோபியரிடத்தில் இருந்த பக்தி. காலையில இருந்து நம்ம கண்ணனை பார்த்தோம். காலையில இருந்து கண்ணனை பார்த்தோம். மனசு திருடனா இருந்தவன என்னவா பாவிச்சுடுத்த? தெய்வமா பாவிச்சு. ஏன்? புடிச்சணும் புடிச்சுட்டாங்க. புடிச்ச உடனே ஒரு கண்ணன் அவன் வீட்டுக்காரனா இருந்துச்சு, இன்னொன்னு கண்ணன் ஒன்றும் தெரியாது. என்ன பண்ணுது? அம்மா கிட்ட அலங்காரம் பண்ணிக்கிறது. மறுநாள் அவங்க பிக்ஸ் பண்ற டைமுக்கு வர. இந்த உதாரணத்துக்கு பொங்கலுக்கு மறுநாள் காக்காவுக்கு சாதம் வைப்பாங்க. யார் யார் வச்சுங்க? எல்லாம் வச்சாங்க. எல்லாம் வைக்க மாட்டாங்க. ரொம்ப தினம் வைக்கிறதா கணக்கு வரும். பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் யார் யார் வச்சுங்க? தினம் வைக்கிறவங்க இதுல கணக்கில் வராது. பார்த்தா என்ன தெரியும்? ஒண்ணு தெரியும். அது நம்ம டைமுக்கு தான் வைப்போம் இல்லையா? காக்கா எந்த டைமுக்கு வரும்? போன் வந்து, சாமி ஒரு டவுட், நீங்க பரிகாரம் சொல்லியிருக்கீங்க, காக்காய்க்கு சாதம் வைக்கணும். காக்காய்க்கு நான் சாதம் வைக்க தயார். நான் பகல்ல வீட்டிலேயே இருக்கிறது இல்லை, ராத்திரில காக்கா வரும். அது 2:15 மணிக்கு போன் பண்ணிக்கிறேன். நான் கோச்சுக்கு ஆகுமா?
பறந்து ஆகும் அந்த அம்மா கிட்ட நீங்க ஏதாச்சும் இல்லையே காக்கா காதை வச்சுட்டா அது காலையில வந்து சாப்பிட்டு பாருங்க. அம்மா சொல்லுது இவ்வளவு ஒரு ஐடியா இருக்கிற குருஜி நீங்க தான் சாமி. அது அன்னையத்துக்கு வந்து ராத்திரில வைக்காதன்னா அது போகும். அது முதல்ல என்ன சொல்லியிருக்குது, எனக்கு பகல்ல டயம் கிடையாது, என்னால பகல்ல வைக்க முடியாதுன்னு. அதுக்கிட்ட நீ பகல்லே வைக்கணும் சொன்னா அது என்ன பண்ணுவான், நம்மளோட திட்டம். நமக்கு என்னத்துக்கு நம்ம தூக்கும் போது ராத்திரிலே வைக்கும், மண்ணு காலையில வந்து காக்கா சாப்பிட்டோம். சாமிக்கு தத்துவம் எனக்கு தெரியல. பெருமாளோட சேவை கிடைச்சு கொடுத்தோம். பெருமாளோட சேவையை கிடைச்ச உடனே அந்த பக்தி சன்னியாசத்துக்கு கொண்டு போய் மாற்றம். சன்னியாசத்தை மனம் தழுவுற வரைக்கும் சேவை சரியாகும். சன்னியாசத்தை மனம் தழுவுற வரைக்கும் இது வராது. நம்மளும் ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டான், ஒழுங்கா பண்றவனும் விடமாட்டான், அவனும் நம்மளை விட மாட்டான். இது வந்து சேவைக்குள்ள சன்னியாசம் வரணும். இந்த சன்னியாசியா இருக்கிறாரு பாருங்க, அவங்கள சேவை பண்ண மாட்டாங்க, இவங்களும் சேவை பண்ண மாட்டாங்க. அப்படி ரொம்ப விட்டுறாங்க. அப்ப இதுக்கு என்ன வரணும், சேவை வந்தாதான் சன்னியாசம் வரணும். சேவையும் சன்னியாசம் வர்றதுக்கு பக்தி வரணும். பக்திக்கும் சன்னியாசத்துக்கும் சேவைக்கும் நடுவுல யார் காட்சி கொடுக்குறது, அவரோடு சின்ன அந்த காட்சி கட்டவனே என்ன எடுத்த மனம் எது எழுந்தது, சாமி வந்துருவாரு, சாமி வந்துருவாரு, சாமி வந்துருவாரு, சாமி வந்துருவாரு, 10 மணிக்கு வந்துட்டார், 11 மணிக்கு வந்துட்டார், 1 மணிக்கு வந்துட்டார், 12 மணிக்கு வந்துட்டார். அப்படி ஏக்கமா இருந்து பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க, சாமியை பார்த்தோம். எல்லா வேலை முடிஞ்சுட்டோன்னு என்னால எத்தனை மணிக்கு வருது, இவர் பாடு காரில் ஏறி அங்கே உட்காருவாரு, காரை ஓட்டுனு என்ன கணக்கா வர்றாரு பாருங்க, 1:30 மணிக்கு. இதுக்கு முன்ன எப்படி இருக்குது சாமி வரணும், சாமி என்னப்பா வேலை முடிஞ்சு போகுது. அதோட பக்தி இந்த பக்திய சேவையில போட்டா சன்னியாசம் வந்துடும். ராத்திரி எல்லாம் அந்த அம்மாக்கு என்ன வந்தது, சன்னியாசம். இதுக்கு முன்ன அந்த அம்மா எப்படி இருந்தாங்க, முரட்டுத்தனமா இந்த கண்ணனை பிடிக்கணும் இருந்தாங்க. அப்ப அவங்களோட மனசுக்குள்ள என்ன இருந்தது, தமோ குணம். தமோ குணம் இருக்கிற வரைக்கும் மனம் சிந்தனை செய்ய. தமோ குணம் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு போகாது. 84 லட்சம் முறை மனுஷன் பிறக்கான். அதுல பாதி 42 லட்சம் வருஷம். எவ்வளவு வருஷம், அது வரைக்கும் கூட என்ன பண்ண வரும், அதுக்கப்புறம் 42ல பாதி எவ்வளவு, 21. 21 போனா ரஜோகணத்துக்கு போகும். இவன் இருக்கிறதே நாள் கணக்கில் தான் பூமி. தேவர்கள் நாள் படி 60 வருஷம் ஒரு நாள் உயிரோட இருந்தான்னா எத்தனை நாள், 60 நாள். அதுக்கே இவனை கையை கால பிடிக்க முடியாது. அந்த மீதி 21 லட்சத்தை கூட்டிக்கணும். 42 ஒரு 21 என்னாச்சு, 63 லட்சம் வருஷம் பிறந்தான்னா எந்த குணத்துக்கு போயிடும், சத்துவகுணம். 64க்கு போன உடனே மனம் வந்து ரஜோகுணம். அதில் 42 லட்சம் முறை பிறக்கும் போது தமோகுணம். சாப்பிடணும் தூங்கணும், சாப்பிடணும் தூங்கணும், வீடு வாங்கணும், காரு வாங்கணும், பங்களா வாங்கணும், அவங்கள மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போடணும். ஒரு பையனை கேட்டா என்ன மாதிரி கொண்டாடி வரணும், நல்லா டிஷர்ட் போடணும், நல்லா டைட்டா ஜீன்ஸ் பேண்ட் போடணும், நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டைலா தலை வராது இருக்கணும். இப்ப தலை வர்றது ஸ்டைல் இல்லை. இந்த பொம்மநாட்டிங்க தலைவாரி அப்படியே விட்டுருணும். அது ஒரு 15 வருஷம் குடும்பமே காணது. இது இப்பத்துக்கு அது லேட்டஸ்ட் ஃபேஷன். இது ரொம்ப வலுவு எடுத்து தலை வராது அப்படியே இந்த ஜெகன்மோகினி லெவல்ல அது வாழும்போது நல்லா வாழாது சொல்லிதான் ஜெகன்மோகினி ஆச்சு. இதுக்கு எல்லாம் நல்லா பிடிச்சது வாழும் போதே ஜெகன்மோகினியா வரும். ஒரு 15 வருஷத்துல பாத்தீங்கன்னா 20 வருஷத்துல அந்த பின்னலும் இருக்காது. உங்களுக்கு வரமா தெரியும். என்ன பார்க்க வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் ராயல் ஸ்டைல்ல வந்தாங்க பாத்தீங்களா?
ராயல் ஸ்டைல்ல வந்தாங்க. பாத்தீங்களா நீங்க எவ்வளவு இப்படி ஸ்டைலான அந்த மாதிரி ஸ்டைல். என்ன ஸ்டைல்னா ஒரு பியூட்டி பார்ல வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டைல் வரும். அந்த மாதிரி ஸ்டைல்ல வந்து பார்க்க வந்தவங்க பேருக்கு வந்தாங்க. பாத்தீங்களா, இதே கண்டுபிடிக்க போல நேரம் அவரு அப்ப பார்க்கல, வாங்கி எடுக்கிற மாதிரி வந்தாங்க. பாத்தீங்களா, அவங்களுக்கே ஆள் யார் யாரை பார்த்து அவங்களுக்கே அவங்கள அடையாளம் தெரியும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் வந்து தமிழ். இது சேவைக்கு மனம் போகாது. இது தமோ குணம் இருக்கிற வரைக்கும் சேவைக்கு மனம் போகும். ரஜோ குணத்துக்கு போகணும்னா சேவைக்கு மனம் போயிடும். காட்சியும் கிடைச்சிடும். அப்ப நம்ம உஷாராய் ஒரு கேஸ் சொன்னேன், அதுக்கு போய் சுடுகாடுக்கு போய் பண்ணிட்டு வந்தோம். 4 முறை இந்த உடலை விட்டு ஆவி போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு மதிப்பு முடியும். இன்னொரு நாள் வருவாங்க, ஆவி பையனுக்கு ஓணும், அப்ப ஆயா போடுங்கிறாரு. சொன்னதெல்லாம் நடக்குதோ இல்லையோ. அக்கு வேற ஆணி வேற போய் அந்த ஒரு பிள்ளைய தொலைச்சிட்டு ஓடும். இப்ப மனசு எதுல இருக்குது? சமூகம். இன்னைக்கெல்லாம் அவங்கள பக்திவான், அவங்க 100 பொண்ணு சேவை பண்ணல, அவங்க பிள்ளைக்கு சேவை பண்ணிக்கணும். அப்புறம் சத்து போடுவாங்க. சத்து போட்டா அந்த பிள்ளை வருமா? சரி, சத்துவா போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளையோட இந்தமா போகுமா? ஏன் போறது? போகுமா? இதெல்லாம் வந்து தமிழ். இந்த தமோ குணத்தை விட்டு கொஞ்சம் ரஜோ குணத்துக்கு போன உடனே சேவை கிடைச்சிடும். என்னது சேவை கிடைச்சிட்ட உடனே என்ன ஆகும்? இறைவனை பற்றி அவரை சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. ரஜோகுணத்துக்கு போன உடனே சேவைக்கு வந்துடும். சேவைக்கு வந்த உடனே என்ன கிடைச்சிருக்கு? இந்த இடத்துல நம்ம தெளியணும். இந்த இடத்துல இது எப்படி தெளியோம்னா, அதுவே ஆண்டவனே தெளிய வச்சாதான் தெளியும். என்ன நீங்களே வர வச்சு, நீங்களே என் பையனை நல்லாக்கி, நீங்களே வர வைங்க அப்படின்னா தேடி ஆபத்து வந்து சத்து கொடுக்கலாம். யாரும் இறைவனால கூட காப்பாற்ற முடியாது. மனசும் 6வது அறிவும் நம்ம கிட்ட தான் இருக்கு. 6வது அறிவு வேற யாராக்கிட்ட அதை நம்ம வாங்குவோமா? பசி எடுக்குன்னு தெரிஞ்சவன என்ன பண்றான்? 5 அறிவு அடமான வச்சுட்டு உப்பு இருக்கா இருக்கான்னு கூட தெரியும். என்ன பண்றான்? பசி அடங்கணும்னா இது கொஞ்சம் உப்பு இல்லாத மாதிரி ஏண்டியா நாய் உப்பு போட்டா இருந்தால் அதுக்கு முன்னே இந்த நாய் எப்படி தின்னுது? அந்த அம்மா கேட்க அசிங்கமா அம்மா மூடின்னு சொன்னியா? உன்ன துணி உனக்கு தெரிஞ்சதா? ஆனா அது நல்லா உப்பு போட்டு கிளீனா தூக்கிட்டு கம்மல உட்காந்துருக்கான். தொடு. இப்போ அறிவு வேலை செய்யும். பசிக்கு அறிவு வேலை செய்து ஓரறிவு. பசிக்கு எது வேலை செய்யும்? ஓரறிவு தான் பசியை தோணும். ஓரறிவுக்குள்ள மனுஷனுக்கு அவ்வளவு தெளிவு இருக்கும். ஓரறிவுக்குள்ளேயே மனுஷனுக்கு அவ்வளவு தெளிவு இருக்கு சார். ஓரறிவுல இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஆப்பிள் வாங்குறீங்க, இல்ல நீட்டா ஒரு காம்போ 2 இலை கொடுக்குறான். எது வரைக்கும் சாப்பிடுவீங்க? இலையை தூக்கி போட்டுருக்கீங்க. எவ்வளவு சரியா ஆப்பிள் மட்டும் சாப்பிடுவாரான்னா இலையை தூக்கி போடுறாரா அந்த காம்பை தூக்கி போடுறான். அடுத்து உள்ள வெட்டுறீங்க, என்ன பண்ணீங்க? விதையில தாம அந்த ஆப்பிள் வளர்ந்தது.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதை எடுத்து போட்டுருவேன், எதையோ ஒண்ணு எடுத்து போட்டுருவேன். அப்புறம் பழம் மட்டும் சாப்பிடும். அப்படியே தோலோட சாப்பிட்டியா, தோலை கூட சாப்பிட்டியா? இது யாருக்கு தான் நாங்க அப்படியும் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருந்தா அதை ஜூஸ் ஆக்கி வச்சு சொல்லி கொஞ்சம் பாலை கீழே போட்டு ஓர் அறிவில வர்றதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. ஓர் அறிவில வரக்கூடிய அந்த தாவர இனங்கள் மனுஷனுக்கு எவ்வளோ அறிவை கொடுக்குது. 6வது அறிவுக்கு தெரியும். ஒவ்வொரு அறிவில் இருக்கிற பொருள் தான் நம்ம சாப்பிடுறோம். இப்ப கரும்பு என்ன நம்மளை பார்த்து ரொம்ப கேலி பண்ண முட்டா பசங்க, ஆமா இனிப்பு ஓர் அறிவுல வளர்ந்தேன், என்னை வச்சு எக்கட்டியோ பொங்கல் கத்துறீங்க. ஓர் அறிவு எதை தூண்டுது? 6வது அறிவை தூண்டி ஓர் அறிவுக்குள் இருக்கக்கூடிய பசிய கலந்து பசிக்கணும். அப்பா நல்லா சாப்பிட்டோம், இன்னும் பசிப்பான். புராணத்துக்கு நாங்கெல்லாம் எப்படி சாப்பிட்டோம்? புராணம் வந்துட்டேன் 4 மணி வரைக்கும் அப்படியே கொலைப்பட்டு காலையில் இருக்கு. எப்படி ஒவ்வொருத்தரும் எங்க வீட்டுல குடிச்சாங்கன்னு தெரியும், எப்படி சமையல ஏற்றி இறக்குறாங்கன்னு தெரியாது. அப்படியே 4:15 உட்காந்து கரன்னு 5 மணிக்குள்ள முடிச்சுட்டு எல்லாம் ஆரம்பிக்கலாம். என்டிடி டிவில மட்டும் சொல்லுவான், இந்த ராகு கேத்வால வந்தது. அது பெருமாள் அந்த தலையை வெட்டுறாரு. இது மற்ற டிவி காரமா வச்சுக்கலாம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பேர் அது சூரியன் மேல சந்திரன் போய் மறைக்கிறது. அதுல ராகு கேத்தெல்லாம் கிடையாது. இது விஞ்ஞான பூர்வம். விஞ்ஞான பூர்வம்னா வெறும் கண்ணால பாக்குறது. 2வது நாள் என்ன ஆகும்? அவன் எப்பவுமே எத்தனை முறை கிராணம் வந்தாலும் பார்க்க முடியாது. அதை பார்த்தா கண்ணு போயிடுது. இப்ப இருக்கும் போதே கண்ணு போயிடுது. வந்துட்டு ஓர் அறிவை தூண்டுறது 6 அறிவு. எதை வச்சு தூண்டுது? கரும்பு சிச்சிப்பா இருக்குன்னு சொல்லுதா? இந்த தமோ குணத்திலேயே இவ்வளவு அறிவு இந்த மனுஷனுக்கு. அதுல தமோ குணத்துக்குள்ள இறைவன் இருக்கிறார். அதனாலதான் நீ சாப்பிடுற. என்னைக்காவது ஒரு நாள் வாய மறந்தது உண்டுதா எவனாவது? ஏய் நான் ஆபீஸ் போனேன், கிடக்கணும் ஒரு 4 உருட்டை கொடு, ஜோபில போட்டுக்கிறோமா? யாராவது ஜோபில போட்டு வரீங்களா? எதால சாப்பிடுறீங்க? ஐயாண்டி இவ்வளவு கஷ்டப்படணும், இப்படியே வயிற்றுக்கு போய் நாளைக்கு பின்பக்கமா ஆயாதான் வரப்போகுது, நான் மல்லாந்து படுத்துக்கிறேன், நீ இதெல்லாம் போடு. போர் அறிவு பாருங்க. குழந்தை ஆகி போறேன்னா மனசு கஷ்டப்படும். இதெல்லாம் தமோ குணத்துக்கு. பையன் 2 நாளமா வயிறு வலிக்கு துடிக்கிறான். இது எதை குணம்? தமோ குணம் தான். வயிறு வலி குழந்தை ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனோம், ஒன்றும் ஆகலமா. கடைசியா என்ன பண்ண, வெங்கடாஜலபதிக்கு வேண்டிக்கினேன், திருவோணத்தை அன்னைக்கு ஏறி போறேன். என்னைக்கு அது அன்னைக்குதான் திருவோணம் இருக்கும், இன்னும் 30 நாள் வரும். உடனே குழந்தை கக்கூசுக்கு போறான். கக்கூசுக்கு போறது நாய் பேய் எல்லாம் தான் போகும். இவன் குழந்தை போறது எதிர்விட்டு குழந்தை போறான்னா அவன் கஷ்டப்படுவாங்க. போகட்டும், அது அப்படியே தெருவில் தான் பேருந்துமா. எது குழந்தைக்கு தெரியுமா? இப்ப நீயே கங்கையில குடிச்சுன்னு இருக்கிறப்பா பக்தியா, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, நமோ நம, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, சிவாய சிவாய நம, ஓம் நமச்சிவாய, சிவாய சிவாய நான் ரொம்ப டீப்பா கங்கையில குடிச்சுட்டு இருக்கிறேன். புரியுதே நெதி. ஆனா காலையில இருந்தா கக்கூசு கிக்கூசுக்கெல்லாம் போயிட்டு ஒரு 8 இட்டி விட்டு தொண்ணூட்டு ரூம் 3 பையன் ரொம்ப திருட்டு குடிக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. நல்லா சுத்தம் பண்ணிக்கின்னு குளிச்சுட்டு போய்க்கங்க. இதெல்லாம் தமோகுணத்தை சார்ந்த. தமோகுணத்துக்கே இவ்வளவு புத்தி இருந்தா இறைவனோட சேவையை தரிசனம் பண்ணவனுக்கு சன்னியாசம் வந்தா அவனுக்கு எந்த ஒரு அறிவு முடிக்கும்? தமோகுணம் போய் ரஜோகுணம் போய் சத்துவகுணம் முடியும். சத்துவகுணத்துக்கு முன்னால வர்ற ரஜோகுணம் வரைக்கும் சேவை சரியாகாது.
சேவை சரியா வராதுன்னா செயல்ல மனம் இருக்கு. அதுதான் ஏற்படும். இந்த அம்மா போடுத்து 3 நாள் கண்ணன் அனுப்பிச்சு விட்டோம். மறுநாள் கண்ணன் வந்தான், நல்லா சாப்பிட்டான், தண்ணியை போட்டு உடச்சு விட்டோம், முகமெல்லாம் தடைபடுத்து. அதுல ஒரே ஒரு டிராப் உச்சி அளவுக்கு உள்ள போனோடனே தேனம் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி தெய்வீக ரசமா வந்து உடம்பெல்லாம் அக்னி பழம்பா வந்து இந்த வெண்ணையே உருவலைன்னா அப்போ அவன் யாருன்னு மனம் இயங்கிறது. மனம் இயங்குற போது சேவை வருது. சேவை வரும்போது நாளைக்கு காலையில பகவானை பார்த்தோம்னோங்கிற மனோநிலை தான் சன்னியாசம். அமெரிக்காவில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, திடீர்னு சம்சாரத்து மேல நம்ம நினைப்பு வருது, என்ன பண்ணுவீங்க? உங்க எண்ணம் எங்க வருது? முதல்ல எவ்வளவு கரெக்டா சொன்னீங்க. அங்கிருந்து இங்க வந்தோட என்ன பண்ணுவீங்க? உடல் கூறெல்லாம் மாறிடும் உங்களுக்கு. இன்னைக்கு எப்படியாவது சம்சாரத்தை பார்த்துடும். என்ன பண்றாளோ ஏது பண்றாளோ என்னமோ பாவம், அவள மாதிரி ஒரு ஆள் இல்லை. எவ்வளவு அழகு, என்ன அழகு, எப்படி எல்லாம் இருப்பா, வீட்டுல எப்படி எல்லாம் நடப்பா, இன்னைக்கு போய் அவளோட இருந்துடணும் அப்படின்னு நினைச்ச உடனே என்ன பண்ணும்? காலில இருந்து அப்புறம் பார்த்து என்னென்ன வேலை விதம் விசாக சரணா இவனுக்கு இருக்காது. இப்படி ஒண்ணு போட்டுக்கிட்டு சித்தப்பா செத்து போனான்னு விசா போட்டுருவான். சித்தப்பா போனா நல்லா இருப்பான். அங்கிருந்து தபன்னு வந்து சம்சாரத்தோட ஒரு ராத்திரி இருந்து தாம்பத்தியம் நடந்தோடனே சம்சாரம் என்ன ஆயிடும்? இருக்காது. ஏண்டா வந்த நீ அப்படின்னு கேட்டான். சித்தப்பா கிட்ட சொல்ல முடியுமா நான் சம்சாரத்தோட இருக்கிற வந்தேன்றத? அது சொல்லிடலாம். சித்தப்பா நீதான் செத்து போனதா விசா போட்டு வந்தேன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும். இந்த ரஜோ குணத்துல மனம் கொஞ்சம் லயமானவங்க இறைவனை எப்படியாவது பார்த்துடலாம்னு மனம் செய்யணும். இறைவனை பார்க்கணும்னு நினைச்ச உடனே மறுநாள் இங்க வந்துடுறாங்க. மறுநாள் இங்க வரும்போதே அவங்க கண்ட காட்சி என்னன்னா, அம்மா கட்டி நிற்கிறது யாரு? யசோதை. ஊரெல்லாம் உன்னோட பிரச்சனை வந்துருச்சு, உன்னை வச்சு என்னால சமாளிக்க முடியுது, நீ எப்படியாவது போ, இனிமேல் நீ வந்து வீட்டை விட்டு எங்கேயுமே நான் ஒரு திருடனை கட்டி வைக்க முடியுமா? கள்ளனை கட்ட முடியுமா? பொய் சொல்றவனை கட்ட முடியுமா? பொய் பேசுறவனை கட்ட முடியுமா? கலகம் பண்றவனை கட்ட முடியுமா? ஒரு கலகத்துக்குன்னே பிறந்தவர், அவரை கட்ட முடியுமா? அப்படியே போய் கட்டுறதை பார்த்தோன்னே அந்த அம்மா வாசல் இருந்து அப்படியே உள்ள உருகி, இந்த மாதிரி என் பெருமானியா கட்டுறாங்க யாரு? எவ்வளவு இம்சை பண்ணிருந்தா இந்த அம்மா கட்டுவாங்க. எவ்வளவு இம்சை, தாங்க முடியாத இம்சை. யார தினம் தொடர்றவங்க? அந்த பெருமாளை தினம் தொடர்றவங்க, தினம் மொத்தம் கொடுக்குறவங்க, தினம் கட்டி அணைக்கிறவங்க. அப்ப அவங்களுக்கு என்னென்ன குணம் வந்திருக்கணும்? எடுத்த உடனே சத்துவ குணம் வரணும். அந்த அம்மா போய் உள்ள குதிரை போய் இந்த மாதிரி கட்டுறாங்களே, வேண்டிக்கிட்டாங்கன்னா இனிமேல் இந்த காட்சியை நான் மறுபடியும் பார்க்க கூடாது, இன்னைக்கு நான் உன்னோட கலந்துடணும். யாரு? தெய்வீகம் பாருங்க. இதுதான் பிரம்மச்சாரியத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசம். அப்ப குழந்தை பண்ணிச்சான், கட்டினே இருக்கும்போது அம்மா அம்மா கட்டாதியாமா உள்ள போய் கயிறு அடிச்சுக்கணுமா அப்படின்ட்டு, அதுக்குள்ள என்னடா கண்ணாமன் இப்படி கட்டாங்கன்னா கண்ணு அடிச்சு காட்டணும். இது ஏன் இந்த கண்ணு அடிக்கணும்? இப்போ கண்ணடிச்ச உடனே இந்த இறைவனோட கலந்தோன்னு நினைச்சாங்க பாருங்க, கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சாங்க. இன்னும் கொஞ்சம் உலக வாழ்க்கை இருக்கு. இது இவ்வளவு அழகா குழந்தை கண்ணடிக்குமா? இப்ப செல்வம் பையனே இருக்கிற இதே மாதிரி ஒரு அம்மா பார்த்து கண்ணடிச்சேன்னா உன்னை கூப்பிட்டு செல்வா இங்க வாடா முத்தமா கொடுப்பாங்க. நீ கூட பரவாயில்ல, எது சின்ன பையன் தெரியாத ஆக்சுவட்டா வேட பையன், ஆனா உனக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தை இருந்து நம்மளுக்கு தெரியாது. இதே நம்ம கோவிந்த அடிச்சுட்டான்னு இருப்போம், என்ன ஆகும்? கட்டி வச்சு பின்னி எடுத்துருவாங்க. ஆனா அந்த வெள்ளைகள்ல முடியும் பார்த்து அவர் அடிச்சிருக்க மாட்டாருன்னு அப்படி எடுப்பாரு. பாத்தீங்களா, நான் அடிக்கலன்றது அந்த மாதிரி தெரியுது. அந்த மாதிரி செய்கையில காட்டின உடனே மறுபடியும் புறவலகத்துக்கு திரும்ப, புறவலகத்துக்கு திரும்பவும் போகுது சத்துவ குணத்துல பிரவேசம். இது வரைக்கும் பகவானுக்கு சேவை பண்ண மனம். இந்த மாதிரி காட்சிகளும் பலனும் கிடைச்சாதான் மனம் தெய்வத்துப்பாலில்.
அதுதான் இதுல சொல்லியிருக்கிறது. லீலை, குணம், ஸ்வரூபம், வீரிவு, இந்த மாதிரி ஒரு முறை நீங்க பார்க்கணுமே, வரணுமே. அதுக்கு இந்த ஸ்லோகத்தை அந்ததே கதைஷ்யாமி திவ்யாத்மீயா தாந்தியதா குருசேஷ்டா நாஸ்தியத்தோ விஸ்தரஸ்யாமி. அதை சாதாரணமா வீட்டுல உங்களுக்கு பிடிச்ச ராகத்துல, இன்னைக்கு எத்தனை ராகத்துல உங்களுக்கு பாடி காட்டினா, ஏதோ ஒரு ராகத்துல நீங்களே டியூன் போட்டு இதை படிச்சுட்டே இருந்தீங்கன்னா காலையில குளிக்காம கூட பண்ண ஒண்ணும் தப்பு. நமக்கு குளிச்சுட்டோன்னு ஒரு கவனம் இருக்கு. அந்த மாதிரி கவனத்தை அவரை வச்சுட்டு இதை பண்ணிட்டோம்னா பெருமாள் காட்சி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் எதுக்குள்ள மனப்பு இலயமாகுது? எதுக்குள்ள? சேவை. பெருமாள் தான் கட்டி அணைக்கணும்னு நான் நினைக்கல. பெருமாள் மனுஷனை எதுக்குள்ள அனுப்புறாரு? அதுதான் 3வது அத்தியாயம் கர்மபந்தம். இந்த கர்மபந்தத்தை கொண்டு வந்து எதுல சேர்த்திருக்கிறாரு? எதுல சேர்த்திருக்காரு? உணர்ந்த பீஷ்மர் 10வது நாள் என்னை பற்றி சகஸ்ரம் 999 வரும்போது நிறுத்த சொல்றாங்க. 1000 நிறுத்திக்கிறோம். இதுக்கு மேல கேட்டா நான் மகாபாரதத்தை முடிக்க முடியாது. நீ என்னில் கலப்புறது போய் நான் உன்னில் கலந்துருவேன். நான் இந்த கிருஷ்ணனோட மேனியை விட்டுடுவேன் அப்படின்னாரு. அவ்வளவு தத்துவமானது இந்த 19வது ஸ்லோகம். அந்ததே கதைஷ்யாமி திவ்யா யாத்மீபூதியா தாந்தியதா விசேஷ்டா நாஸ்தியல்போ விஸ்தரஸ்யாமி.